வணக்கம். நான் என் பேர் கணேஷ் பேசுகிறேன். மத்திய அரசு நலத்திட்டங்களில் டெய்லி ஒரு திட்டங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். சில வேலைப்பளு காரணமாக என்னால் அதை போட முடியல. திருப்பியும் நான் மத்திய அரசு திட்டங்களில் சில திட்டங்கள் சொல்கிறேன். நம்ம இதுவரையும் மகளிருக்காக பார்த்துருக்கோம், தொழில் முனைவோர்களுக்கு பார்த்துருக்கோம், விவசாயங்கள அடிப்படையிலான தொழில்களுக்கு எல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்கு மகளிருக்காக தான் சொல்ல போகிறேன். இந்த மகளிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்ப காலத்தில் நம்ம மத்திய அரசு திட்டங்கள் தாய், சேய் 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஊதிய தொகையாக தராங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் குழந்தையை தரித்த உடனே பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற அங்கன்வாடிக்கு போய் அங்கே அங்கன்வாடியாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, அந்த ஆன்லைன் எப்படி பதிவு பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நம்ம அது மூலியமாக நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கன்வாடிக்கு போய் 1A ஃபார்ம் அப்படின்னு ஒன்று தருவாங்க. அவங்களே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கர்ப்பம் தரிச்சுன்னா என்னென்னு இது பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டா உங்களுக்கு சில இது சொல்கிறேன். அது மூலயமா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். அதுக்கு தேவையானது அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, தாய் சேய் பாதுகாப்பு அட்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது எம்சிபி கார்டுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம பதிவு பண்ணி வாங்கிக்கணும். அடுத்தது ஆதார் கார்டு வாங்கணும். அந்த ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் மூலிமா லிங்கான ஆதார் கார்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதை எழுதி கொடுத்தோடனே உங்களுக்கு முதல் குழந்தையாக இருந்தால் 3 தடவை கொடுத்துருவாங்க. முதல் ட்ரிப்பை நீங்கள் அந்த அட்டையை கொடுத்து இது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா 1 மந்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா தருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை அந்த டெவலப்மெண்ட் அந்த இதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு 2000 ரூபா தருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக குழந்தை பிறந்து முடித்தோடனே அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அதில் ஒரு 2000 ரூபா கொடுப்பாங்க. இது முதல் குழந்தைக்கு. 2வது குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த உடனே அந்த பிறப்பு சான்றிதழ் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே ஒரே இதுவா 6000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இதுக்கு தேவையான தகுதிகள் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயும் போல் கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் ஒரு 21 வயசு அந்த மாதிரி கல்யாணம் ஆகி 21 வயசாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதோட எலிஜிபிலிட்டி ஆகிற மாதிரி இருக்கும். மித்தபடி இப்போ ப்ரெக்னன்சியாக இருக்கிற எல்லாரும் இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மூலிமா நீங்கள் பயன்பெறலாங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேற்கொண்டு பல வீடியோ போடுறேன். உங்களோட ஆதரவோட நன்றி, வணக்கம்.